ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து கார்னர்லேருந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம இந்த மாதிரி அரிசியை ஒட்டிக்கலாம். ஒன்று மேலே இல்லாமல் தனித்தனியாக ஈவனாக வர மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக அரிசி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அதை காய விட்டுடலாம். நான் இப்போ பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி அரிசி மேலே நம்ம கேப் இல்லாமல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதும் காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பெயிண்ட்டை நான் இப்போ விரல் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமான அளவு இல்லாமல் மீடியமான அளவு எடுத்துகிட்டு இதே போல் நான் தொட்டு எடுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே போல் அரிசி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் இப்போ 2 கோட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி முடிச்சதும் நல்லா காய விட்டுடலாம். அடுத்ததான் நான் சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கோல்டு கலர் பெயிண்ட் பண்ண மாதிரியே விரலால் எடுத்து கேப் விட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.